வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக திருமறை குர்ஆனை அருளியுள்ளான். அந்த குர்ஆனை ஓதும் போது அதை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை அழகிய முறையில் நிதானமாக ஓதுவீராக என்கிறான். இதன் ஒரு பகுதியாக குர்ஆனை முறைப்படி ஓத நாங்கள் பயின்றுவிக்கப்படுகிறோம் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக தங்கள் முன் சூரா பக்கராவின் 185 186 வசனங்களை தங்கள் முன் அல்லாஹ்வின் அருளோடு ஓதி காட்டப் போகிறோம். இறைவன் கூறுவது போல், وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنْصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. குர்ஆன் ஓதப்படும் போது அதை செவித்தாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி இருங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். நாங்கள் ஓதுவதை செவித்தாழ்த்தி கேட்டு அல்லாஹ்வின் அருள் பெற பிரார்த்தித்தவர்களாக ஆரம்பம் செய்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. இதன் பொருள், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்தறிவிப்பதின் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும். நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருப்பவர் வேறு நாட்களில் கணக்கிட்டு கொள்ளட்டும். உங்களுக்கு அல்லாஹ் எழுதியே நாடுகிறான், உங்களுக்கு அவன் சிரமத்தை நாடவில்லை. நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காகவும் நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்தி நன்றி செலுத்துவதற்காகவும் இச்சலுகைகளை வழங்கினான். நபியே, எனது அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திக்கும் போது பிரார்த்திப்பவரின் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். எனவே அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக எனக்கே கட்டுப்படட்டும், என்னையே நம்பட்டும் என்று நான் கூறியதை தெரிவிப்பீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.